ஹாய் மக்களே, சிரஞ்சீவி சீரியல் ஏப்ரல் 6, 2026 நேற்று என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. சிரஞ்சீவி சீரியலில் வந்து கருணாவோட அம்மாவை தேடி போகிறா இந்து. ஃபஸ்ட்டு ஒரு வீடு அஞ்சு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு உள்ள வீட்டுக்கு போகிறா. அங்கே வந்து ஒருத்தவங்க வெளில வராங்க. இது மாதிரி அவங்கள்ட்ட நீங்கள் வந்து இதே மாதிரி செயின் வாங்கினீங்களா 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா வாங்கினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து சின்ன வயசில் ஏதாச்சும் சின்ன பையன் வந்து தொலைஞ்சிட்டானா 5-6 வயசில் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா, எனக்கு 2 பையன் இருக்காங்க, 2மே வந்து வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க, 2 பசங்க மூலமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவங்களாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2வது அட்ரஸ்க்கு போய் விசாரிக்கலான்னு போகிறா. அங்கே வந்து எய்த்தாப்பில் ஒருத்தன் வந்து இந்து விசாரிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கான். அந்த லேடிகிட்ட கேட்டுட்ருக்கா, இது மாதிரி இந்த வீட்டில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, இந்த வீட்டில் உள்ளவங்க சீதாலட்சுமின்றவங்களை பற்றி விசாரிக்கணும், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறா. ஆனால் அங்கே இந்த வீட்டுக்கு வந்து 5 வருஷம் தான் ஆகுது. நீங்கள் வந்து தெரு முனையில் கீதான்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள்ட்ட விசாரிச்சு பாருங்கள், அவங்க ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லார் பற்றியுமே தெரியும் இந்த ஊரில் உள்ளவங்க பற்றி அப்படின்னு சொல்லவும் அவங்கள விசாரிக்கிறதுக்காக அவங்கள பற்றி தேடிக்கிட்டு ஒரு கடையில் கேட்டுட்டு விசாரிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ளே இந்து வந்து விசாரிக்கிறதெல்லாம் இது மாதிரி சீதாலட்சுமின்னு ஒருத்தவங்களை வந்து விசாரிச்சுக்கிட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கு, நீங்கள் தான் அந்த சீதாலட்சுமியை ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே தீ வச்சு அந்த பொண்ணை கொன்னீங்க, அந்த பொண்ணை தேடி வந்து ஒரு பொண்ணு தேடிட்டு வந்திருக்குன்னு சொல்லவும் அது யாருன்னு விசாரி அப்படின்னு சொல்கிறான். அவனை பற்றி விசாரித்தா வந்து அவங்க பையனை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி திவாகர் வந்து அந்த ஆளுங்கள்ட்ட சொல்கிறான். சரிண்ணா நான் உடனே விசாரிக்கிறேன்னு சொல்லி இந்துவை பின்தொடர்ந்து போகிறானுங்க பைக்கில். இந்து அப்போ தான் ஒரு கடையில் விசாரிச்சுட்டு இருக்கா, அங்கே கீதான்னு யார் இருக்கா, அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு சொல்லி. இவ விசாரிச்சுட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கா. இவனுங்க 2 பேரும் வரவனுங்க அவள் பைக்கை முன்னாடி மறைச்சி, இது மாதிரி நீ யார், இந்த புதுசாக இருக்குது இந்த ஊரில், நாங்கள் இந்த ஊருக்காரவங்க, நீ எங்கேயே வந்திருக்க, நீ எதுக்கு சீதாலட்சுமியை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு, நான் சீதாலட்சுமியை பற்றி விசாரிக்கிறேன், உங்களுக்கு தெரியுமா அவங்கள பற்றி, உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்து சொல்கிறா. உடனே நீ வந்து எதுக்கு சீதாலட்சுமி பற்றி கேட்குற, நீ இப்படி சொன்னால் நீ வந்து பதில் சொல்ல மாட்டேயே, அவளை புடுறா அப்படின்னு சொல்லவும் பைக்கை விட்டுட்டு ஹெல்மெட்டோட ஓடவும் பின்னாடியே இவனுங்க துரத்திட்டு ஓடுறானுங்க. ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்றா. வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி அவங்கள்ட்ட வந்து என்னம்மா ஏமா வந்து ஓடி வந்துட்டுருக்க, என்னம்மா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மாதிரி ரவுடிங்க துரத்திட்டு வராங்கம்மா, என்னை காப்பாற்றுங்கன்னு அவங்கள்ட்ட சொல்கிறா. அவங்களும் வந்து அவளை உள்ளே வச்சுக்கிட்டு அந்த ரவுடிங்க வந்து எங்கேயாச்சும் இந்த ஒரு பொண்ணு வந்துச்சான்னு கேட்கவும் நான் பார்க்கலன்னு சொல்லிடுறாங்க. உடனே என்னம்மா ஆச்சு, எதுக்குமா அந்த ரவுடி துரத்துறாங்கன்னு வந்து இந்துகிட்ட கேட்குறாங்க. இது மாதிரி நான் சீதாலட்சுமின்னு ஒருத்தவங்க தேடி வந்திருக்கேன், அவங்கள பற்றி விசாரிக்கிறேன், ஆனால் அவங்க பற்றி விசாரிக்கிறதுக்கு வந்தால் இவனுங்க வந்து என்கிட்ட வம்பு பண்ணுறானுங்கன்னு சொல்லவும் யாருமா சீதாலட்சுமியா, அவங்க வந்து எனக்கு நல்லா தெரியும், அவங்க வந்து இந்த ஊரில் தான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னு சீதாலட்சுமி பற்றி சொல்கிறாங்க. எங்களோட வீட்டுக்காரோட அம்மா தான் அவங்கள பற்றி விசாரிக்க தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும் நீ அவங்க கூட ரொம்ப வருஷம் முன்னாடி இங்கே தாம்மா இருந்தாங்க, அவங்க இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிவிட்டு வெளியூர் போயிட்டாங்கம்மா, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு அவங்கள பற்றி தெரியலை அப்படின்னு சொல்லவும் அவங்க ஃபோட்டோ வச்சுருக்கீங்களான்னு கேட்குறா. நாங்கள் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி குரூப் ஃபோட்டோ மாதிரி ஒரு ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அதில் அந்த ஃபோட்டோவை காமிக்கவும் இது எங்கள் வீட்டுக்கார் வந்து அவங்க அம்மாவை பார்த்ததே கிடையாது, இந்த ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவார், இந்த ஃபோட்டோ நான் வச்சுக்கலாமான்னு கேட்குறா. சரிம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவையும் கொடுத்துட்றாங்க. அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரும்போது இந்த ரவுடிங்க திரும்பியும் பார்த்துட்றானுங்க இந்துவை. இவ வந்து அவங்கள்ட்டேருந்து தப்பிச்சு திரும்பியும் பைக்கில் வந்துட்டுருக்கா. துரத்திட்டு அந்த ஃபோட்டோ அவன் திரும்பியும் ஃபோன் பண்ணி, அண்ணன் அந்த பொண்ணு வந்து எங்கள்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லவும், ஒரு பொண்ணை பிடிக்க முடியாதாடா உனக்கு அப்படின்னு சொல்லி அந்த திவாகர் திட்டுறான். அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருந்தால் பிடிச்சி எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறான். இவனுங்களும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுறானுங்க. ஃபஸ்ட்டாக போய் சந்தில் திரும்பியும் அவனால் கண்டுபிடிக்க முடியல, தேடிட்டு இருக்கானுங்க. அதுக்குள்ளே அங்கே வந்து சாப்பாடு செஞ்சிட்ருக்கா ஜெயந்தி அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுமா, இது மாதிரி தவசம் கொடுக்கறதுக்காக இவங்க வீட்டுக்காரெலாம் போயிருக்காங்க, வந்துருவாங்க எனக்கு ஹெல்ப் பண்ண சமைக்கிறதுக்குன்னு சொல்லவும் ஜெயந்தி அம்மா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே ஜெயந்தி தங்கச்சி வந்து என்னது இது, இந்து தானே சமைச்சிருக்கணும், இந்துவை காணும்னா அவள் எங்கே போயிருக்கா, இது கண்டிப்பாக மாமாட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி திவாகருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறா. திவாகர் வந்து கர்நாடகா கேட்கவும் அவங்க அம்மாவுக்கு தவசம்னு போயிருப்பானா அப்போ இங்கே தானே வந்திருக்கணும், தவசம் இங்கே தானே கொடுக்குவாங்க, இன்னும் அவளை காணுமே எங்கே அப்படின்னு வந்து திவாகர் கேட்குறான். நான் ஃபோன் பண்ணி வேணால் கேட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு வரான். இவளும் வந்து அந்த ரவுடிங்கள்ட்டேன்னு தப்பிச்சு வரா. இவன் வந்து இந்துவாக இருக்குமோ ஒரு வேளை
அவன் சீதாலட்சுமியை தேடிட்டு போனது அப்படின்னு சொல்லி இவனுக்கே சந்தேகம் வந்து அந்த தவசம் கொடுக்க இடத்துக்கு வரான். இவங்க வந்து தவசம் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க மாமனார், கருணா, அவங்க அக்கா, பாண்டி எல்லாம் ஐயர்கிட்ட தவசம் கொடுத்துட்ருக்காங்க. இவ அப்போ தான் அந்த ஃபோட்டோ வந்து முந்தானையில் மறைச்சிக்கிட்டு அப்போ தான் அந்த தவசம் கொடுக்கறதுக்கு இடத்துக்கு வரா. அப்போ வந்து இவ இங்கே இருக்கானா, அங்கே போய் கிராமத்துக்குள்ளே போய் விசாரிச்சது யார், அப்போ இந்துவாக இருக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு திவாகரும் போயிடுறான் பார்த்துட்டு, இந்துவை பார்த்துட்டு. இவ போய் கருணாட்டை கொடுக்குறா ஃபோட்டோ இந்து. இந்தா இதை பாரு அப்படின்னு சொல்லவும், இதான் அவங்க அம்மா அப்படின்னு சொல்கிறா. அதோட அவங்க வந்து பாஸ்தோட அவங்க அம்மாவை பார்க்குறான். இந்த எபிசோட் அதோட முடிஞ்சிருச்சு. வரப்போகிற எபிசோட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.